ரைட். வணக்கம் வேண்டாப்பா. என்ன விளக்கம் பண்ணுறதுன்னா விடையில் ஒரு கொஞ்சம் நாளாக எனக்கும் அந்த பௌதிகவியல் ப்ராக்டிக்கல் ஒன்றுடாப்பா. அதுக்காக நான் வெளியே போக வேண்டியதாகிட்டுது ஒரு கிழமையாக. அதனால் நான் அந்த அளவில் தெரிஞ்சபடியாக வீடியோக்கள் கூட எல்லாம் போயிட்டுது. ஓகே, வெளியே என்ன பழையபடி ஃபோமுக்கு வருவோம். இடையிலேருந்து ஒரு நாளும் வீடியோக்கள் அப்லோட் ஆகாமல் அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பரவாயில்ல ஆர்வமாக கேட்டிருந்தீர்கள், தொடர்ந்து வீடியோ போடுங்க. மற்றது சில தியரிகள் கேட்டு சவுண்ட் தியரி கேட்டிருந்தீங்களாப்பா. 24 வாரம் தம்பி ஏற்கனவே சவுண்டில் வந்து ஒளிச்சரிவு மட்டம் சம்மந்தமான தியரியும் அதே மாதிரி டொப்ளம் சம்மந்தமான தியரியும் அப்லோட் பண்ணிவிடாது. அதில் வந்து ஒளிச்சரிவு மட்டத்தில் கொஞ்சம் கேள்வியும் செய்து நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதற்காக பார்த்துக்கணும். ரைட். அதை விட நாங்கள் இனி சவுண்டில் அப்லோட் பண்ண வேண்டிய கிடக்கிறதுன்னு சொன்னால் இந்த பரிவு குழாய்கள் சுரமானிகள் சம்மந்தமாக சில தியரிகளை, ஈர்க்கப்பட்ட இலைகளில் உண்டாகிற அலைகள், அதே மாதிரி வழியில் உண்டாகிற அலைகள் சம்மந்தமாக பார்க்குறேன்னா பார்க்க வேணும். மற்றபடி மிச்சம் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணி கிடக்குது. அப்போ நீங்கள் அதில் வந்து அங்கே பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அது ரைட். மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. பரவாயில்ல, எனக்கு நான் வீடியோ போடுறத விட்டு ஒரு கிழமை ஆயிரத்தி இடையில அந்த ப்ராக்டிக்கல் கேட்பாள். ஆனால் அப்புறம் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஒரு 25-30 பேருக்கிட்ட எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீர்கள். அப்போ பரவாயில்ல, நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கை. நல்ல விஷயம். ஓகே, அப்போ தொடர்ந்து நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். ரைட். அப்போ கழிக்கிறோம். இந்த கருவிகளை வந்து 6 வரைக்கும் கேள்வி செய்தாங்க. இப்போ 7வது கேள்வி அப்படியே தொடர்ந்து முழு கேள்வி அப்லோட் ஆகும். நீங்கள் செய்து பார்த்துட்டு என்ன ஆக்கிற மாதிரி செக் பண்ணிக்கொண்டா ஓகே. கேள்வியை செய்து பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், இல்லாட்டி பிரியோசனம் இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேள்விகளை செய்து பாருங்கள். சொல்கிற மாதிரி செய்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஏன்னா விளங்க விஷயம் வேண்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல கேள்விகளை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு பிறகு தான் இந்த வீடியோவை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியோசனம் இருக்கும். சும்மா வீடியோவை பொழுதுபோக்காக பார்க்குறதால ஒரு பிரியோசனமும் இல்லை. ரைட். ஓகே, 7வது கேள்வியை பாருங்கள். அளவிடும் கருவியுடையது பிரதான அளவுடைய எம்மையும் வேணியாளோட வியையும் படம் காட்டுறது. இக்கருவியின் எளிவண்ணிக்கை. பிரதான அளவுடைய எம் கீழே உள்ளது, வேணியாளோட வி மேலே உள்ளது. ரைட். அப்போ உனக்கு அதில் படத்தில் பார்க்க விளங்கி இருக்கும் என்னது உனக்கு தெரியும். ஒரு பொதுவாகவே ஒரு ப்ரோசஸ் இருக்கடாப்பா. வேணியர் எடுக்குமானி மற்றது நகரம் உனக்கு காட்டி, இது ரெண்டும் ஏகபரிமான வேணியாளோடைய என்ன வேணி எடுக்குமானி நகரம் உனக்கு காட்டியும் வந்து ஏகபரிமான வேணியாளோடையன்னு சொல்கிறது. அது வந்து எப்படி உருவாக்குறான்னா வழக்கமாக பொதுவான ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கையிலான பிரதான விரிப்படுத்து n+1 எல்லாம் மாறி சொல்லுவாங்க. அது ரெண்டும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. எனது n-1 எண்ணிக்கையிலான பிரதானுடைய எடுத்து n எண்ணிக்கையாக பிரிக்கிறது. n-1 பிரதானுடைய எடுத்து n எண்ணிக்கையாக பிரிக்கிறது. அதாவது இந்த மீனிங் என்ன சொன்னால் 9 பிரதானுடைய எடுத்து 10 பிரிக்கிறது, அல்ல 19 பிரதானுடைய எடுத்து 20 பிரிக்கிறது, என்ன 99 எடுத்து 100 பிரிக்கிறது. இதுதான் வளமையாக வந்து ஏகபரிமான வேணியாளுடைய சிஸ்டம். ரைட். சில பேர் நீங்கள் டேர்ம் எக்ஸாம் வழியே அப்படி ஸ்கூல் எக்ஸாம் வழியே ஃபேஸ் பண்ணிக்கலாம், அப்படி மாறி ஃபேஸ் பண்ணுவீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபைனல் எக்ஸாம்னா அப்படி வராது. இது வரைக்கும் அப்படி வந்ததும் இல்லை. என்ன விளக்கம் மட்டும் சொன்னால் வளமையான ப்ரொசீஜர் என்ன இருக்குது தானே. அப்போ அதுதான் அங்கே வரும். கருவி எப்படி உற்பத்தி ஆக்குறதுன்னு சொல்லி, கருவி எப்படி உற்பத்தி வேணியலோட ஏகபரிமான வேணியலோட எப்படி உற்பத்தி ஆகுறதுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ரைட். அது என்னது எண்ணிக்கையான பிரதானோட எடுத்து n+1 உடைக்கிறது. அதான் வளமையான ப்ரொசீஜர். அப்போ அது மாறாது. ரைட். அப்போ டேர்ம் எக்ஸாம் வழியே சும்மா உங்களுக்கு விளக்கத்துக்காக படித்த ப்ராக்டிஸுக்காக சும்மா போடுவாங்க. என்ன அப்போ அப்போக்கே நீங்கள் மெயின் கான்செப்டில் விளையாட கொள்ளும். ரைட். இப்போ நான் விஷயத்துக்கு வரும். ரைட். அப்போ எண்ணிக்கை எடுத்து n+1 உடைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ எத்தனை வணியோட இருக்குது? 5, 10, 15, 20 அப்படின்னா 19 பிரதான பிரிப்படுத்து 20 பிரிச்சிருக்குது. ஒரு பிரதான பிரிப்பு எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். என்ன அளவோட தெரியும் உங்களுக்கு பார்க்க விளாங்க. ரைட். அப்புறம் என்ன போடு எவ்வளவு? ஒரு பிரதானோட 1 மில்லிமீட்டர் கீழ் வேணிய பிரிப்புகளின் எண்ணிக்கை. என்ன ஒரு மெயின் ஸ்கேலின் கீழ் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல்ஸ். ஒரு மெயின் ஸ்கேலின் கீழ் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல்ஸ் என்னது இழிவெண்ணிக்கை. இல்லாட்டி மாறி பார்க்கலாம்னு சொன்னாங்க ஏற்கனவே. என்னது ஒரு மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒரு வேர்னியர் ஸ்கேல். ஒரு மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒரு வேர்னியர் ஸ்கேல் ரெண்டு ஒன்று தான் விளக்கம். சரி, அந்த செக் பண்ணிக்கொள்ளுங்க. டக்குன்னு முடிச்சு விடுங்க பாப்பா. என்ன விளக்கம் பண்ணு. அப்போ என்னது ஒரு பிரதான பிரிப்பு 1 மில்லிமீட்டர், வேணிய பிரிப்பு 20.05 மில்லிமீட்டர். என்ன ரைட். அது வெட்டாகலிக்குவா. பின்வரும் முறையில் கருவிகள் ஆகியவற்றின் எது 50 சென்டிமீட்டர் நீளம் ஒன்றிலே ஏற்படும் 1 மில்லிமீட்டர் வரிசையிலான சிறிய மாற்றங்களால் விட பாவிக்க முடியாது. 50 சென்டிமீட்டர் நீளத்தில் ஏற்படக்கூடிய 1 மில்லிமீட்டர் வரிசையிலான சிறிய நீள மாற்றம், அதாவது இந்த வெப்ப விரிவுகள் நடக்கும் தானே, எக்ஸ்டென்ஷனல். அப்போ அந்த விரிவுகள் நீட்சிகள் நடக்கல அதில் வந்து வரக்கூடிய அந்த சிறிய நீட்சி 1 மில்லிமீட்டர் வரிசையிலான சிறிய நீட்சிகள் நடக்கிறதுக்கு யாரை பாவிக்க இயலாதுன்னு கேட்குறாங்க. அதில் கோலமானி ஒரு பெஸ்ட்டான கருவி. கோலமானி நாங்கள் பயன்படுத்துகிறது வளமையாகவே. அந்த நீட்சிகளுக்கு கோலமானி தான் நல்ல முடிவு. பின்னுக்கு ஒரு கேள்வியில் வந்திருந்தது. நம்ப முறை உண்மையிலேயே நான் ஹீட்டில் படிப்போம். ஹீட்டில் 24 ஹவர்னா தெரிஞ்சிருக்கும். ஹீட்டில் வந்து
நீள விரிவு குணத்தை காண்ற பெட்டிகள் ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த நம்ப முறையை தான் பயன்படுத்துகிறோம். அதில் இப்போ அந்த 1 மில்லிமீட்டர் வரிசை நீட்சி அளக்கிறதுக்கு அவர் தான் பயன்படுத்துகிறோம். பெஸ்ட். ஓகே, நார்மலுக்கு காட்டி பிரச்சனையே இல்லை. ஒரு பக்கம் நீட்சி அளக்கிறது சிக்கல் இல்லை. மீட்டர் கோல் பிரச்சனை இல்லை. 1 மில்லிமீட்டருக்கு வரிசையான நீட்சியானே இழிவண்ணிக்கையோட பெருசானே அளக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். இந்த நுண்மானித்திரை கணிச்சியும் கோலமானியும் தான் பிரச்சனை வந்திருக்கும். அப்படியே வடிய விளக்கத்தை வழங்குவோம். நீட்சி அளக்க போகிறோம் தானே. அப்போ நுண்மானித்திரை கணிச்சியானா உனக்கு தெரியும், கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில பொருந்துகிற பொருட்களுக்கு மட்டும்தான் அளக்கலாம். கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையில பொருந்தாத பொருட்களுக்கு அளக்கலாமோ? இல்லை, அளக்கலாம். எனவே நுண்மானித்திரை கணிச்சி வந்து 50 சென்டிமீட்டரில் ஏற்படக்கூடிய நீட்சியை எல்லாம் அளக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையிலன்னா என்னடா போகிறோம், அந்த 15 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர். ஒரு குறித்த அளக்கும் உபகரணத்தின் தலைமை அளவுடைய பிரிப்புகள் n-1 எண்ணிக்கை என் வேணி அளவுடைய பிரிப்புகளாக பிரிக்கப்பட்டிருப்பேன். பாருங்க, கொஞ்சம் முன்னே சொன்னால n-1 தலைமை அளவுடைய எடுத்து என் வேணிய பிரிப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட். அப்போ உபகரணத்தின் இழிவெண்ணிக்கை தலைமை அளவுடைய பிரிப்புகளில் இதே களி முன்னுக்கு செய்யறாங்க. என்ன உபகரணத்தின் இழிவெண்ணிக்கை தலைமை அளவுடைய பிரிப்புகளில் ரெண்டு கேட்டிருக்குது. என்ன செய்ய போகிறேன், ஒரு பிரதான பிரிப்பின் கீழ் வேணிய பிரிப்புகளின் எண்ணிக்கை. ஒரு பிரதான பிரிப்பு எவ்வளவு, ஒரு பிரதான பிரிப்பு தான் 1 என கீழ் வேணிய பிரிப்புகளின் எண்ணிக்கை n. அவ்வளவு 1/n 2ஆம் விடை பொருத்தம். சரியானே. ரைட், செக் பண்ணி கொள்ளுங்க. என்ன விளக்கம் ஒன்று பாருங்க. ஓகேன்னு பாருங்க. ரைட். அப்போ இல்லை 10ஆம் கேள்வி பார். 10ஆம் கேள்வி சொல்லுது, நுண்மானித்திரை கணிச்சோடின் ஒரு பௌதிக வரிப்படம் காட்டுகிறது. எஸ்எனும் காப்புரை ஏன்னா இப்போ விளங்கணுமே, அந்த பகுதியை பாருங்கூடாப்பா. எஸ்ன்றது காப்புரை. அப்புறம் ஸ்ட்ரக்சரில் கேள்வி வரும் பகுதியை குறிக்க சொல்லி அப்போ தெரிஞ்சிருக்கணும். என்ன எஸ்ன்றது காப்புரை, ஹெச்ன்றது என்ன பிரதான வேணியால் விடை. என்ன வேணியால் விடை. அதில் பின்னுக்கு நம்ம பகுதியில் குறிச்சிருப்பியல் என்ன தீதாள் தலை முன்னுக்கு கதிர்கோள் பட்டடையலாம். ரைட். நுண்மானித்திரை கணிச்சோடின் பகுதியை வரிப்படம் காட்டுகிறது. எஸ்எனும் காப்புரை திருகாணியின் ஒவ்வொரு முழு திரும்பலுக்கும் சைவரசம் 5 மில்லிமீட்டர் பிரிப்புகளை குறிக்கும் அளவடையை கொண்டுள்ளது. என்ன சொல்ல வரான், திருகாணியின் ஒவ்வொரு முழு திரும்பலுக்கும் சைவரசம் 5 மில்லிமீட்டர் பிரிப்பு இருக்குன்னா என்ன சொல்ல வரான், பொறியிட தூரம் சைவரசம் 5. வழக்கமாகவே இடாப்பா ஒரு பிரதான பிரிப்பின் நீளம் தான் பொறியிட தூரமாக இருக்கிறது. நீங்கள் அதில் கிளம்ப தேவையில்லையே. வழக்கமாகவே ஒரு பிரதான பிரிப்பின் நீளம் தான் பொறியிட தூரமாக இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. வழக்கமாக அப்படி தான் இருக்கிற கருவிகள். எக்ஸப்ஷனாக தருவாங்களே, பிரச்சனை இல்லை. ரைட். தலைப்பாகம் ஹெச் வந்து 50 பிரதான பிரிவுகளை 50 வேணிய பிரிவுகளை கொண்டிருப்பேன். கருவியின் இழிவெண்ணிக்கை யாது. என்ன செய்ய போகிற, புரியிட தூரத்தின்கள் வேணிய பிரிப்புகளின் எண்ணிக்கை. அதாவது அங்கே சொன்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்கேலின் கீழ் நம்பர் ஆஃப் வேணிய ஸ்கேல்ஸ். ஒரு மெயின் ஸ்கேல் வந்து இங்கே என்ன இருக்க போகுது, புரியிட தூரமாக இருக்கிறபடியே பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வளமையான ஈக்குவேஷன் கைக்கு போனால் புரியிட தூரத்தின்கள் வேணிய பிரிப்புகளின் எண்ணிக்கை. ரைட். புரியிட தூரம் எவ்வளவு, புரியிட தூரம் வந்து 0.5 மில்லிமீட்டர். ரைட். வேணிய பிரிவுகள் 50. ரைட். பிரித்து விட 0.01 மில்லிமீட்டர். ரைட். சரிதானே, பிரச்சனை தான் காணுங்க. ரைட். சரி. ரைட். அடுத்த கழிக்காங்க 11ஆவது கழி பாருங்க. 11ஆவது கழி மட்டும் பார்த்துட்டு போக மாட்டாப்பா. கிடக்கிறது ஒன்றும் இல்லை, கடந்து தள்ளிட்டு போகும். நுண்மானித்திரை கணிச்சு ஒன்றது அந்த இரு தாடைகளும் தொடுகையில் உள்ள நேரத்தில் உள்ள ஒரு பகுதியை உரு காட்டுகிறது. ஏன்னா 2 தாடைகள் உண்டா. இப்போ கதிர்கோளும் பட்டடையும் தொடுகையில் இருக்கல படம் காட்டுதான். என்ன பிரச்சனை வரப்போகுது, பூச்சவளு. என்ன ரைட். இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது, என்ன பூச்சவளு என்ற பிரச்சனை. ரைட். உங்களுக்கு தெரிய போனோம். என்ன வலஞ்சொலியாக சுற்றி கொண்டு போய் வைக்கலதாண்டாப்பா கருவி பூட்டுப்பட்டு கொண்டு போகும். பூட்டுப்பட்டு சரியாக அந்த கிடைக்கோட்டோட ஏன்னா அந்த கிடைக்கோடு இருக்குல்லோ, இந்த கிடைக்கோட்டோட இந்த பூச்சியக்குறி பொருந்திருக்கும். இந்த பூச்சியக்குறி வந்து இந்த கிடைக்கோட்டோட நேராக பொருந்திருக்கும். சேம் டைம் இந்த இடத்துல பிரதானோட இந்த பூச்சியம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன இல்லை, அந்த பிரதான இந்த பூச்சியத்தை காணையில் சேம் டைம் என்னது இந்த கிடைக்கோண்ட பூச்சியத்தோட மேலே போயிட்டு ஏண்டா வடியாக விளங்கணும். வலஞ்சுள்ளியாக சுற்றி கொண்டு போவேக்கில் தான் பூட்டுப்படும். பூட்டுப்பட்டு பூச்சியத்தை நிற்க வேண்டியது பூச்சியத்தை தாண்டி சுற்றப்பட்டது. என்ன நடந்திருக்குது, முன்னுக்கு அறக்கப்பட்டுட்டது. ஸோ கதிர்கோள் பட்டடை தேய்வடைஞ்சதால் இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னு அர்த்தம். விளங்குதா, கதிர்கோள் பட்டடை தேய்வடைஞ்சதால் இந்த பிரச்சனை வந்திருக்குது. அப்போ இது என்ன பூச்சியோடு, மறை பூச்சியோடு. என்ன கருவியின் பூச்சியம் நிற்க வேண்டிய இடத்தையும் தாண்டி அங்கால வீட்டில் முன்னுக்கு அப்படியா யோசிச்சு பாருங்க. வலஞ்சொல்லியாக சுற்றி கொண்டு வரையக்குள்ள பூட்டுப்பட்டு சரியாக பூச்சியக்குறி வந்து பொருந்த வேண்டியது. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுது, பூச்சியக்குறி பொருந்தாமல் இடையிலேயே நின்றுடுது. அப்போ அதனால் என்ன சிக்கல், பூச்சியக்குறி தாண்டி போயிட்டுது. அப்போ என்ன சிக்கல், தாண்டி போனபடியாக இது ஒரு மறை பூச்சவழி. இப்போ திருப்பி வாசிப்படைக்கையில் நான் ரிவர்ஸில் சுற்றணும். சுத்தவைக்கில் அந்த 2 சம்திங் அந்த இடவழி வந்து சும்மா நகரப்போகுது, வாசிப்பே இல்லாமல். 0க்கு பிறகு தான் கருவி வாசிக்கும். அப்போ 0 இல்லாமல் நகரப்போகுது. ஸோ இது ஒரு மறை பூச்சவழி. இல்லாட்டி இன்னொரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அது எல்லா நேரம் பாசிபிள் இருக்காது. பூச்சியத்தை பிரதான அடையின பூச்சியத்தை காணல, பூச்சியத்தை மறைச்சா மறை பூச்சவழி வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். பூச்சியத்தை மறைச்சா மறை பூச்சவழி. அப்போ என்ன போய் போடுவா பண்ணாக்கண்டு. அப்போ என்ன பூச்சியோடு, மறை பூச்சியோடு. மறை பூச்சியோட என்ன செய்யணும், கருவியிலே சும்மா அந்த வாசிப்பு வேஸ்ட்டாக போகுது. அப்போ எடுக்கிற வாசிப்போடு கூட்ட வேண்டி வருவேன்.
அளவடியோட கூட்டினா தான் சரியாக வரும் மறைப்பூச்சி ஒழுகு. ரைட், அப்போ போடுவா. அப்போ கருவி காட்டுற இப்போ மறைப்பூச்சி ஒழு எவ்வளவு எப்படி காட்டுற மறைப்பூச்சி அவள் கவனம். மறைப்பூச்சி அவள் இப்போ நேர்பூச்சி அவள் வேண்டாம் தம்பி. வாசிப்பு வெள்ளமையாக கருவியில் வாசிப்பு எடுக்கிற மாதிரி அப்படியே எடுப்போம். எப்படி வேணியர் கடந்த பிரதான பிரிப்புகளின் நீளம் சாக என்ன பொருந்தும் வேணிய பிரிப்பு தர இழிவண்ணிக்கை. இது வளமையான செய்கிறது நேர்பூச்சி சாரி கருவியில் காட்டுற வாசிப்பு மாதிரியே நேர்பூச்சி அவள் எடுப்போம். இது சிக்கல் இல்லை. ஆனால் மறைப்பூச்சி அவள் வேண்டாம். வேணியர் கடந்த பிரதான பிரிப்பின் நீளம் சாக என்ன மொத்த வேணிய பிரிப்பு சய பொருந்தும் வேணிய பிரிப்பு தர வெளிவண்ணிக்கை. கவனமாக மொத்த வேணிய பிரிப்பு சய பொருந்தும் வேணிய பிரிப்பு தர வெளிவண்ணிக்கை. அப்போ வேணியற்ற பூச்சியம் எவ்வளோ பிரதான பிரிப்பாக கடந்து நிற்குதுன்ற பார்க்குறது. பிறகு மொத்த வேணிய பிரிப்பு சய பொருந்தும் வேணிய பிரிப்பு. இங்கே என்னது பூச்சி தான் கடந்து நிற்குது. பூச்சி தான் கடந்து போய் முன்னுக்குள்ள நிற்குது. அப்போ வேணியை கடந்த பிரதான பிரிப்பு பூச்சியம் தான் சாக. மொத்த வேணிய பிரிப்பு எவ்வளவு மொத்த வேணிய பிரிப்பு தந்துக்கிறானா 50 என்ன 45 50 ரைட் படத்தில் தெரியாது 50 சாய பொருந்துற வேணியர் 46 47 48 தரவள வெளிவண்டிக்கை வளமையானதானே 0.01 மில்லிமீட்டர். அப்போ எவ்வளோ வரப்போகுது 0.02 மில்லிமீட்டர். என்ன செய்யணும் கூட்ட வேண்டி வர வேணும் இறுதி வாசிப்புக்கு. ரைட் போடு பாப்போம். ரைட் அதே மாதிரி இதை பாரு அடுத்த கல்வியும் அதே பேட்டர்ன் தான் அடுத்த கல்வியும் பாரு. நுண்மான திரைக்கு அணிச்சியின் இரு தாடைகளும் ஒன்று தொடும் சந்தர்ப்பத்தில் என்ன அதன் ஒரு பகுதியை காட்டுகிறது கருவின் பூச்சியவலை. இதுவுமே நடந்திருக்குது. மேலே தான் கடந்து போயிருக்கேன் பூச்சியம். அப்போ இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன பிரதான பிரிப்பு பூச்சியம் சக மொத்த வேணியர் 50 சய பொருந்துறது 47. அப்போ 0.03 என்ன அதே வாசிப்பு அதே விஷயம் அதே கேள்வி. சரி அது பிரச்சனை இருந்தால் கேளுங்க. ரைட் ஓகே தட்டி பிரச்சனை முடிஞ்சது. ரைட் அடுத்த பேர் 13 ஒரு செவ்வக மரக்குடி டபிள்யூவின் நீளம் வேணியர் இடுக்கியை பயன்படுத்தி அளக்கப்படுகிறது. விரிவில் காணப்படும் வேணி எடுக்கினதும் குட்டினதும் உரிய பகுதியில் காட்டப்பட்டுள்ளன. வேணியர் இடுக்கி பூச்சோலை எதுவும் இல்லையெனின் மரக்குட்டியின் நீளம் அவ்வளவா. ரைட் என்னது பூர்வாபம் மரக்குட்டி நீளம் அவ்வளவு. வேணியர் கடந்த பேர் வழியாக கவனிக்கணும். வேணியற்ற பூச்சியத்தை பார்க்கணும் தம்பி. வேணியற்ற பூச்சிய குறி எவ்வளவு பிரதான பிரிப்பை கடந்து வந்து நிற்குது. இந்த குறியை பார்த்து நிறைய பேர் இதை பார்த்து விடுறது. இது இல்லை பூச்சிய குறியை பார்க்கணும். வேணியர் கடந்த பிரதான பிரிப்பின் நீளம் வேணியற்ற பூச்சிய குறி எவ்வளவு பிரதான பிரிப்பை கடந்து வந்து நிற்குதுன்னு தான் பார்க்கணும். விளங்குது வேணியர் கடந்த பிரதான பிரிப்பின் நீளம். ரைட் பூச்சிய குறி எவ்வளோ கடந்து நிற்குது 1.234 1.4 ஏண்டா 1.4 சென்டிமீட்டர் என்ன 1.4 சென்டிமீட்டர் சாக பொருந்தும் வேணிய பிரிப்பு எது பொருந்தது வடியாக கவனிச்சு பாருங்கள். இது நேராக பொருந்தது. அடுத்த குறியை பாருங்கள் முன்னுக்கு கரைக்கு நிற்குது. முதல் குறியை பாருங்க பின்னுக்கு இறக்கி நிற்குது. இதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் இதுதான் பொருந்ததுன்றது. விளங்குதா முதல் குறிய இந்த 12ஆவது குறியை பாருங்க அந்த பிரதான இஞ்சால பக்கம் வரைக்கும் நிற்குது. இப்போ 8ஆவது குறியை பாருங்க பிரதான இங்கால பக்கம் வரைக்கும் நிற்குது. அப்போ 10ஆவது குறி பொருந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட் வேணியாக கடந்த பிரதான பிரிப்பின் நீளம் சரியோ எவ்வளவு 1.4 பொருந்தும் வேணிய பிரிப்பு எவ்வளவு வேணியாக கடந்த பிரதான பிரிப்பு 1.4 சென்டிமீட்டர் சக பொருந்துறது 10ஆவது விரிப்பு தர எளிவண்ணிக்கை தந்திருக்கான் பாரு கருவின் எளிவண்ணிக்கை 0.005 என்ன அப்போ 0.005 ரைட். அப்போ போட்டு எவ்வளவு 1.4 சக 0.05 அப்போ 1.45 மில்லிமீட்டர் 3ஆம் பட பொருத்தம் சரிதானே. ரைட் ஓகே அடுத்த கல்விக்கு வா. பின்வரும் அளக்கு போனாலும் மைத்திலே குழாய் உள்பட்டம் கண்ணை முடி கொண்டு போடும். மைத்திலே குழாய் அடே தம்பி மைத்திலே குழாய் அளக்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான். அது மைத்திலே குழாய் என்றப்போ ஒரு டொட் மாதிரியாண்டே இருக்க மாட்டா துளை. ரைட் என்ன வருங்கனாலும் சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மைத்திலே குழாய்னாலே என்ன 1 மில்லிமீட்டரை விட குறைவான விட்டமுடைய குழாய்கள் என்ன 0.5 மில்லிமீட்டர் அப்படி இருக்க மாட்டா விட்டம். அப்போ அந்த விட்டத்தை அளக்கணுமாண்டா ஜூம் பண்ணி பார்த்து அளக்கலாம் சும்மா அளக்க இல்லாது. ஏன்னா அப்போ உனக்கு விளங்கணும் பேசிக்காக ஒரே கான்செப்ட் நகரம் நோக்க காட்டி வேறு ஆப்ஷனே இல்லை. சரியா நகரம் நோக்க காட்டி அதே மாதிரி நகரம் நோக்க காட்டி வேறு என்னது முக்கியமாக பயன்பட போகுது ஸ்பெசிஃபிக் என்னது இந்த சவர்க்கார குமிழிகளோட விட்டம் பின்னே படிப்பீங்க ப்ரோப்பில் ஏன்னா பெறப்புழுவை காண்றது சவர்க்கார குமிழிகளோட விட்டம் வளர்க்குறது ஏன்னா அதே மாதிரி முக்கியமான வந்து இந்த மென் ரப்பர்கள் அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ரப்பர் குழாய்கள் அதுகளோட விட்டம் ஸ்ட்ரோ இருக்குது அந்த ரப்பர் பைப்புகள் இருக்குது இதுகளோட விட்டம் எல்லாம் வேறு வழி இல்லை நார்மல் காடி. ஏன் அதனால் தொடாமல் அளக்கணும் என்ன தொட்டால் ஃப்ளெக்சிபிள் இல்லை அப்போ வளைஞ்சு கொடுக்கும் விட்டம் வளர்க்கலாமா இல்லை. அப்போ தொடாமல் அளக்க வேண்டிய தேவை இருக்கிறபடியா அவரெல்லாம் கட்டாயம் என்னத்தை பயன்படுத்தணும்
நகரம்னுக்கு காட்டி மட்டும்தான் பயன்படுத்தலாம். சரிதானே? அப்போ பேர் போட்டு விடு 14 15 ரெண்டுக்குமே அதான் விட. பேர் செக் பண்ணி ரைட் செய்து பாருங்கோ. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். பிரச்சனைனா கேட்க வேணும் தெரியும். தேவையான விஷயங்களை கேட்டிங்கன்னா ஆக்கிட்டமே அப்லோட் பண்ணுவோம். ரைட், ஓகே, நன்றியா, நல்ல விஷயம்.